السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதனுடைய அடுத்த நிகழ்வாக, அந்த தொடரினுடைய அடுத்த செய்தியாக இன்றைய தினத்தில் அந்த செய்திகளை, மார்க்க விடயங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். என்ன தலைப்பு ஞாபகம் இருக்குதா? போன வாரம் பேசியதனுடைய தொடர் தலைப்பு என்ன தலைப்பு? போன வாரம் நபிமார்கள் கேட்ட துவாக்களா? ரப்பியுல் ஆஹிர், ஜமாதுல் ஆஹிர்லயே முடிஞ்சிருச்சு. பெண்கள்ல வெற்றியாளர்கள் யார் அப்படின்னு ஒரு தலைப்புல சென்ற வாரம் நம்ம பயான் நிகழ்த்தி இருந்தோம். யாரெல்லாம் வெற்றியாளர்கள்னு சொன்னோங்கிறதா ஞாபகம் இருக்கா? இவங்கெல்லாம் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத குர்ஆன்ல இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது, போன வாரம் பேசிய செய்திகள். யாரெல்லாம் வெற்றியாளர்கள்? இல்ல, பலது வருது. போன வாரம் பேசினது புரியல. அவன் போன வாரம் பேசலையே. சரி, போன வாரம் பேசியது ரெண்டு அடிப்படைகளை பற்றி பார்த்தோம். முதல் அடிப்படை என்ன அப்படின்னா, இறை திருப்திக்காக வேண்டி யார் போராடுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதையும், இன்னொன்று யார் செய்த பாவங்களை திருத்திக் கொண்டு பாவ மன்னிப்பு தேடி தங்களுடைய செயல்களை நன்மைகளாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதை கடந்த வாரத்தில் வெற்றியாளர்கள் யார் என்கிற தலைப்பில் குர்ஆனில் இடம்பெற்ற இரண்டு அடிப்படையான அந்த சம்பவங்களை, செய்திகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் நாம் பார்க்கக்கூடியது, அந்த வெற்றியாளர்களில் இறை அச்சம் உடையவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்னெல்லாம் பட்டியலிடுகிறான், அவர்களை பற்றி வெற்றியாளர்களோடு இணைத்து அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்பதையும், அதை தொடர்ந்த வேறு சில சாரார்களையும் இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், சூரா பக்ரா என்கிற 2வது அத்தியாயம் 189வது வசனம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு பழக்கத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். ரசூலுல்லாஹ் நபியாவதற்கு முன்னால் ஹஜ் என்கிற அமல் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் ஏராளமான குளறுபடிகள், சொந்த கருத்துக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஹஜ். அதில் அவங்க என்ன செய்தார்கள் என்று கேட்டால், ஹஜ்ஜுக்கு போகும்போது வீட்டு வாசல் வழியாக புறப்பட்டார்கள். ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரும்போது வீட்டினுடைய மறுவாசல் வழியாக, பின்வாசல் வழியாக உள்ளே நுழைந்தார்கள். இதை எதனால் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா, போகும்போது பல முசீபத்துகளோட போனோம். இப்போ எல்லா முசீபத்தையும் விட்டுட்டோம், பாவத்தையும் விட்டாச்சு. மறுபடியும் ஃப்ரண்ட் டோர் வழியா உள்ள வந்துட்டோம்னா எல்லா பாவம் உள்ள வந்துரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிந்தனை. அது குறித்து அல்லாஹ் சொல்லுகிற வசனம் சூரா பக்ராவினுடைய 189வது வசனம். யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு பிறையை அடிப்படையாக வைத்துதான் இஸ்லாமிய மார்க்கம் 12 மாதங்கள் என்று நமக்கு சொல்லித் தருது. அப்ப அவர்கள் பிறைகளை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீத்துல் லின்னாஸ் வல் ஹஜ்,
இது மக்களுக்கு காலங்காட்டியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். குறிப்பாக ஹாஜிகளுக்கு, ஹஜ் செய்யக்கூடிய அந்த பிரயாணிகளுக்கான காலம் காட்டியாக அது இருக்கிறது. ஒலைசல் பிர்ரு பி அன் தஅத்துல் புயூத மின் துஹூரிஹா, உங்கள் வீடுகளில் அதனுடைய பின்வாசல் வழியாக நுழைவது உங்களுக்கு நன்மை கிடையாது. நீங்க எப்படி போய்கிட்டு இருக்கீங்க ஹஜ்ஜை முடிச்சிட்டு பின்டோர் வழியா பின்னாடி போறீங்க, அந்த வாசல் வழியாக நுழைவது உங்களுக்கு நன்மை கிடையாது. வலாக்கின்னல் பிர் மனித்தகா, மாறாக நன்மை எதில் இருக்கிறது என்றால் இறை அச்சத்தில் இருக்கிறது. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவர்தான் நன்மையில் இருக்கிறார். வத்தகுல்லா லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் எதில் வைத்திருக்கிறான் என்று கேட்டால் இறை அச்சத்தில் வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அல்லாஹ்வை பயப்படு, அதான் நன்மை. அல்லாஹ்வை பயப்படு, நீ மறுமையில வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று பார்க்கலாம், சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயம் 130வது வசனம். வட்டி தொடர்பா பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தஅக்குலுர் ரிபா அதாஃப முதாஃபத்தன், பன்மடங்காக பெருகக்கூடிய அந்த வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள். வட்டி எப்படி பெருகும்? பன்மடங்காக பெருகும். நீங்க விட்டுட்டீங்கன்னா அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஹராம். அப்ப வியாபாரம் பெருகாதா? வியாபாரம் நஷ்டத்தையும் சந்திக்கும், வட்டி நஷ்டத்தை சந்திக்காது. அப்ப லாபத்தை மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு காரியத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கல, வட்டி அதைத்தான் செய்யும். எனவே பன்மடங்காக பெருகக்கூடிய அந்த வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள் ஈமான் கொண்டவர்களே. வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம இப்போ பட்டியல் போடக்கூடிய வசனங்கள் எல்லாம் இறையச்சத்துடைய சிறப்பை பத்தி எல்லாம் பேசல. அப்படி பேசலாம், நிறைய வசனம் பட்டியல் போடலாம். இறையச்சவாதி வெற்றி பெறுவார்கள் சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லக்கூடிய வசனங்கள் மட்டுமே இத்தனை வசனங்கள் இருக்கிறது. அடுத்து 3வது வசனம், சூரா ஆல் இம்ரானினுடைய 200வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த வசனம் தான் ஆல் இம்ரானுடைய கடைசி வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஸாபிரு, அந்த பொறுமையில போட்டி போடுங்க, பரஸ்பர பொறுமையாக இருங்கள். நீ பெரிய பொறுமைசாலியா, நான் பெரிய பொறுமைசாலியான்னு பாப்போமா? உனக்கு எத்தனை பிள்ளை மௌத்தாயிடுச்சு? ஒரு பிள்ளை மௌத்தாயிட்டு, எனக்கு 2 பிள்ளை மௌத்தாயிட்டு, நான் இன்னும் பொறுமையா இருக்கிறேன், அப்படி நிக்கணும். பொறுமையில போட்டி போடுங்க. ஒரு ராபித்து, அதுல உறுதியாக நில்லுங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன். முதல்ல அல்லாஹ் சொல்கிறான், நன்மை என்றால் இறையச்சத்தில் இருக்குது, இறையச்சவாதிகள் வெற்றி பெறுவார்கள். வட்டியை விடுங்கள், இறையச்ச அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இறையச்சவாதிகள் வெற்றி பெறுவார்கள். இங்க அல்லாஹ் சொல்கிறான், சகித்துக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையில் நீங்கள் பிறரை மிகைத்து விடுங்கள், உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய பயத்தை அல்லாஹ் சேர்த்து கொண்டே வருகிறான் என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக சூரா மாயிதாவினுடைய 35வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வபத்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ் பக்கம் ஒரு துணை சாதனத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வசீலா என்றால் அரபியில் துணை சாதனம். ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு துணையாக நிக்கும்ல, போன் பேசுறோம், ஒரு ஆள்கிட்ட தொடர்பு கொள்றோம், போன் ஒரு வசீலா. கார்ல ஒரு பயணத்துல போறோம், பயணத்துக்கு கார் உதவியா இருக்கு, கார் ஒரு வசீலா. ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு ஃபேன் போடுறோம்ல, அந்த புழுக்கத்தை குறைப்பதற்கு ஃபேன் ஒரு வசீலா. எதெல்லாம் மனிதனை வேறு ஒரு பரிணாமத்திற்கு மாற்றுவதற்கு உதவி புரியுமோ அதுவெல்லாம் வசீலா. அல்லாஹ் சொல்லுகிறான், வபத்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ் பக்கம் ஒரு துணை சாதனத்தை ஏற்படுத்திக் கொள். அவன் பக்கம் நெருங்கிறதுக்கு சும்மா வராத, எதையாவது செஞ்சுட்டு வாங்குறான். சும்மா அல்லாஹ் நன்மையத்தா, பரக்கத்தா, மறுமையில சொர்க்கத்தை அப்படி கேட்காத, எதையாவது செஞ்சுட்டு வந்து என்கிட்ட கேள். அல்லாஹ் நான் உனக்காண்டி என்ன செஞ்சிருக்கிறேன்? நோன்பு வச்சேன், தொழுதேன், திக்ரு செஞ்சேன், குர்ஆன் ஓதுனேன், பாவத்தை விட்டேன், ஹிஜ்ரத் செஞ்சேன், ஜிஹாத் செஞ்சேன். நீ எதையாவது செஞ்சிட்டு என் பக்கம் வா, வசீலாவை அல்லாஹ்வின் பக்கம் நீ தேடிக்கொள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போர் தொடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப இந்த வசனத்துல 3 அடிப்படையை சொல்றான். அல்லாஹ்வை பயந்துக்க, அல்லாஹ் பக்கம் ஒரு துணை சாதனத்தை ஏற்படுத்திக்க, அல்லாஹ்வுடைய பாதையில போர் தொடு, நீ வெற்றி பெறுவாய். அப்ப இறையச்சம் தான் வெற்றியை பெற்று தரும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது 5வது அத்தியாயம் 35வது வசனம். அடுத்து நீங்கள் பார்க்கலாம் 5வது அத்தியாயத்துடைய 90வது வசனம். எத்தனை வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க.
சூரா மாயிதாவினுடைய 90வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, இன்னமல் ஹம்ரு, மது, வல் மைசிரு, சூதாட்டம், வல் அன்சாபு வல் அஸ்லாமு, பலிபீடங்கள், குறி கேட்கக்கூடிய அம்புகள். பலிபீடங்கள் என்றால் அல்லாஹ் அல்லாத கற்சிலைகளுக்கோ அல்லாஹ் அல்லாத போலி இணை தெய்வங்களுக்கோ ஆட்டை, மாட்டை, கோழியை, ஒட்டகத்தை குர்பான் கொடுப்பாங்கல்ல, அதுதான் பலிபீடங்கள். அந்த பலியிடுறதுக்குனே ஒரு இடத்தை வச்சிருப்பாங்க. அந்த பலிபீடங்களை விட்டு விடுங்கள். அதே போன்று குறி கேட்கக்கூடிய அம்புகள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஏராளமான குறி கேட்கக்கூடிய ஒரு பண்பாடு இருந்துச்சு. இப்ப நம்ம குறி கேட்கறதுனா நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, ஏதாவது ஒரு மந்திரவாதி மாதிரி ஒரு ஆளு கோல் ஒரு கம்பை வச்சுட்டு போவாங்க. நம்ம கையை காட்டினோம்னா உடனே கையை பார்த்து எதிர்காலத்தை சொல்லுவாங்க. அது ஹராம், அதுல மாற்றம் இல்லை. இவங்க இதே காரியத்தை வேற ஒரு விதத்திலும் செய்தார்கள். மக்கா காஃபியர்கள் ஒரு 3 அம்பு வச்சிருப்பாங்க. இந்த வில் அம்பு இருக்குல்ல, அந்த அம்புல 3 அம்பு. ஒரு அம்புல என்னன்னா ஆம் என்று எழுதி கொள்வார்கள். நாம், ஆம், கூடும் அப்படின்னு எழுதிடுவாங்க. இன்னொரு அம்புல கூடாது, வேண்டாம் என்று எழுதி கொள்வார்கள். இன்னொரு அம்பை வெறுமனே விட்டு விடுவார்கள். ஒரு காரியத்தில் முடிவெடுக்கணும். இந்த பயணத்துக்கு போகலாமா வேண்டாமா, இந்த மாப்பிள்ளை வேணுமா வேண்டாமா, இந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா, இந்த வியாபாரம் வேணுமா வேண்டாமான்னு ஒரு முடிவு எடுக்கணும்ல. இந்த 3 அம்பை கீழே போட்டுறது, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அம்பு எடுக்கிறது. ஆம்னு வந்துச்சுன்னா அந்த காரியத்தை நோக்கி போவாங்க. வேண்டாம்னு வந்துருச்சுன்னா அந்த காரியத்தை விட்டுருவாங்க. அது பொண்ணா இருந்தாலும் மாப்பிள்ளையா இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் விட்டுருவாங்க. இந்த 3வது ஒண்ணு வருதுல வந்துச்சுன்னா மறுபடியும் குலுக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு மூட பழக்கம். ஏன் ரசூலுல்லாஹ் சீட்டு குலுக்கி போடலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களை போர்க்களத்துக்கு கூட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, சீட்டு குலுக்கி போட்டுட்டு தான் யாரையாவது ஒருவரை தேர்வு செய்து கொண்டு போவாங்க. பாங்கு சொல்வதனுடைய நன்மை அறிந்தால் சீட்டு குலுக்கி போடுங்க. அதுல போட்டி வரும்போது என்ன பண்ணுங்க, சீட்டு குலுக்கி போடுங்க. முதல் சஃப் விஷயத்துல சீட்டு குலுக்கி போடுங்க. அப்ப இது அந்த குறி கேட்கிற அம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம். அங்க முடிவு எடுக்கிறதுக்கு செஞ்சாங்க, இங்க முடிவு எடுக்கிறதுக்கு செய்யல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், ரசூலுல்லாஹ்வுக்கு 10 மனைவிமார்கள் இருந்தாங்க. அந்த நேரத்துல யாரையாவது ஒரு ஆளை கண்டிப்பா கூட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆயிஷாவை நீவா, ஹப்சாவை நீவான்னு ஒரு ஆளை செலக்ட் பண்ணா அது அங்க பொறாமையும் குரோதத்தையும் உண்டாக்கும். சீட்டை குலுக்கி போட்டுட்டா இது நான் முடிவெடுக்கல, சம்பந்தப்பட்ட பெண் முடிவெடுக்கல, இது நம்மளா சேர்ந்து எடுத்த ஒரு மஷூரா என்ற ஒரு அடிப்படைக்குள்ள போயிடும். அப்ப ரசூலுல்லாஹ் அங்க சீட்டு குலுக்கி போட்டது குறி கேட்கிற அம்பா போடல. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மக்கா காஃபியர்கள் ஒரு காரியத்தை செய்யணுமா வேண்டாமாங்கிறதுலே முடிவெடுப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் ஹராமுங்கிறான், அது தப்பு, மார்க்கத்துக்கு விரோதம். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு, மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறி கேட்கக்கூடிய அம்புகள் யாவும் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், அது அருவருப்பானது, ஷைத்தானுடைய நடவடிக்கை. அது என்னது, கேவலமான காரியம், ஷைத்தானுடைய செயல். ஃபஜ்தனிபூஹு, அதில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுல அல்லாஹ் இறையச்சத்தை பத்தி பேசலையே, அப்படிதான் தோணும். இதுல அல்லாஹ் என்ன பேசல, இறையச்சத்தை பற்றி பேசவில்லை. பொதுவாக இறை அச்சம் என்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படும்னா, அல்லாஹ்க்கு பயந்து உன்னை விடுறதுக்கு பேர் தான் தக்வா. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், மதுவை விட்டு, சூதாட்டத்தை விட்டுவிடு, பலிபீடங்களை விட்டுவிடு, குறி கேட்கும் அம்புகளை விட்டுவிடு, நீ விட்டா நீ ஜெயிக்கலாங்கிறான். அப்ப விடுறதுக்கு பேர் தான் இறையச்சம். இங்கே அல்லாஹ் எதை மறைமுகமாக சொல்கிறான், அல்லாஹ்வை பயந்துகிட்டா வெற்றி பெறலாம் என்பதை சூரா மாயிதாவினுடைய 90வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து நீங்கள் பாருங்கள், சூரா மாயிதாவினுடைய 100வது வசனம். இந்த அத்தியாயத்தில் மட்டும் 3 இடத்துல வருது. மாயிதாவினுடைய 100வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல்லா யஸ்தவில் ஹபீஸு வத் தய்யிபு வலவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அதாவது இந்த பாவம் இருக்கிறது, அதிகமான பாவம் உங்களை வியப்புக்கு ஆளாக்கினாலும் சரி, பாவமும் நன்மையும் ஒருபோதும் என்னாகாது, அது சமமாகாது. ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அறிவுடையவர்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இத்தனை வசனம் சொல்லியிருக்கிறான். எதிலெல்லாம் சொல்லியிருக்கிறான்? முதல்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வீடுகளினுடைய புறவாசல் வழியாக நுழைவது நன்மை கிடையாது, அல்லாஹ்வை பயப்படுறதா நன்மை, அல்லாஹ்வை எப்படி வெற்றி பெறலாம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வட்டியை விட்டு விடுங்கள், அல்லாஹ் பயந்துக்கங்க, வெற்றி பெறலாம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் பயந்துக்கங்க, வெற்றி பெறலாம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் பக்கம் வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பயப்படுங்க, வெற்றி பெறலாம். மது, சூதாட்டத்தை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வெற்றி பெறலாம்.
அதே போன்று அறிவுடைய மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று இத்தனை வசனங்களை பேசலாம். இன்னும் முடியல, இன்னும் வசனம் இருக்கு. அடுத்து பாருங்க, சூரா நூர் என்ற 24வது அத்தியாயம் 52வது வசனம். வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ, வ யக்ஷல்லாஹ, அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ, வ யத்தகிஹி, இன்னும் அவன் மீது அந்த இறை அச்சத்தோடு அந்த இறையச்ச உணர்வோடு இருக்கிறாரோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ்க்கு ரசூலுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்க்கு பயந்துக்க, நீ வெற்றி பெறுவாய் என்பதை சூரா நூறுனுடைய 24வது அத்தியாயம் 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், சூரா ஜுமர் 39வது அத்தியாயம் 61வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வயுனஜ்ஜில்லாஹுல் லதீன இத்தகு பி மஃபாஸத்திஹிம், யார் அவர்களில் அல்லாஹ்வை பயந்தார்களோ அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி வெற்றி அடைய வைத்தான். யாருக்கெல்லாம் வெற்றி கொடுப்பானா? அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலும் சொல்கிறான். அதே போன்று நாமெல்லாம் அதிகமாக படித்த சூறாக்களில் ஒன்று அம்மா யத்தஸாஅலூன் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இறையச்சவாதிகளுக்கு தான் வெற்றி தளம் இருக்கிறது. அந்த மேடை யாருக்கு தான்? அது இறையச்சவாதிகளுக்கு தான். இவ்வளவு வசனம் இறையச்சவாதியின் சிறப்பை பத்தி பேசல, இறையச்சவாதிகளுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பட்டியலிடுவதை பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனா சென்ற வாரம் கூட நம்ம சொன்னோம், வெற்றி என்பது எதை வைத்து முடிவு செய்யப்படும் என்றால், நரகத்தில் இருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கு பேர் வெற்றி. அப்படிதான் பார்த்தோம். இந்த பயானுடைய ஆரம்பத்தில் கூட சொன்னோம், ஃபமன் ஸுஹஸிஹ அனின்னார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தில் இருந்து தன்னை மீட்டெடுத்து கொண்டு சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி அடைந்தார். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கம் தானே வெற்றி. இந்த சொர்க்கத்தை யாருக்கு படைச்சேங்கிறான் தெரியுமா? திருக்குர்ஆனில் சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்காகத்தான் சொர்க்கமே படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுங்கிறது ஒரு சாதாரண அமல் கிடையாது. எல்லா விதமான அமல்களுக்கான அடிப்படை ஆணி வேறு அஸ்திவாரம் அச்சாணிய இறையச்சம். ரசூலுல்லாஹ் அதிகமாக விதைத்ததும் இதுதான், அல்லாஹ் பயந்துக்க, அல்லாஹ் பயந்துக்க. எல்லாருக்கும் சொல்றதுதான். ஒரு கல்யாணம் முடிகிற ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தா ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க. ஒரு போர்க்களத்துக்கு படை வீரர்களை அனுப்பினால் ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க. அதே போன்று வேறு நிகழ்வுகள், ஒரு வியாபார நிகழ்வு, அல்லாஹ் பயந்துக்கங்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நபி அவர்கள் விதைத்தது இறை அச்சத்தை, இறை பயத்தை தான் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ்வை நம்ம பயந்துட்டா நம்ம வெற்றி அடையலாம். அல்லாஹ்வை பயப்படலைன்னா நம்ம படுதோல்வி அடைவோம். இதையும் மார்க்கம் சொல்கிறது. எங்க நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. நாளை மறுமை நாளில் ஒரு அடியார் திகாமா மலை அளவிற்கு நன்மைகளை கொண்டு வருவார். ஒரு அடியார் என்ன செய்வார்னு கேட்டா, திகாமாங்கிறது ஒரு மலை தொடர், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு இடத்துல மலை வந்து நிக்காது, அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இங்க ஆரம்பிக்கிறது அப்படி கேரளா வரைக்கும் போகும், சுத்தி போகும், அதான் தொடர் மலை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், திகாமா என்பது மலை தொடர், அது ஒரு மலை கிடையாது, அது ஒரு மலை தொடர், அது பெரிய பெரிய அளவுல இருக்கக்கூடிய மலைகள். அந்த அளவிற்கு நன்மைகளை சம்பாதித்த ஒரு அடியார் மறுமையில வருவார். அவ்வளவு நன்மை இயல்பை சம்பாதிக்க இயலுமா? எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கணும், லேசப்பட்ட தியாகமா? தன் நேர பொழுதுகளை எவ்வளவு செலவழித்து இருக்கணும். அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்தவர் வேண்டுமானால் அப்படி சம்பாதிக்கலாம். அப்படி வாழ்ந்த ஒருவர் திகாமா மலை அளவிற்கு நன்மைகளை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வருவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நன்மைகளை அல்லாஹ் பரப்பி விடப்பட்ட தூசிகளாக, புழுதிகளாக ஆக்கி விடுவான். நன்மையை தூக்கி நன்மை தட்டுல வைக்கணும், அது எடை பெருசு ஆகணும். தீமையை விட இது பெருசுன்னு ஆனாதான் சொர்க்கம் போக முடியும். அது எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறார், அது எல்லாத்துக்கும் ஒரு தயாரா இருக்கிறார். அல்லாஹ் அந்த பெரிய மலையை வெயிட் ஆக்கல, என்ன ஆக்கிட்டான்? பரப்பப்பட்ட புழுதி மாதிரி ஆக்கிட்டான். புழுதி வெயிட் கிடையாது இல்ல, புழுதி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், உம்மி மாதிரி. அது இந்த கோதுமையிலேயோ அரிசியிலேயோ ஒட்டி இருக்கக்கூடிய தொழில் இருக்குல்ல, அது ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியும், ஒண்ணுமே இருக்காது, பஞ்சு மாதிரி. அது அப்ப அல்லாஹ் அப்படி புழுதிகளாக மாற்றி விடுவான். அப்ப அதுக்கு விடை இருக்காது. எடை இல்லைன்னா இவருடைய பாவங்கள் மிகச்சிரும், இவர் நரகம் பெறுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திகாமை மலை அளவிற்கு நன்மையை கொண்டு வருவார் ஒரு அடியார். அவருடைய நன்மைகளை அல்லாஹ் பரப்பப்பட்ட புழுதிகளாக ஆக்கி விடுவான்.
அவர் தீமை மிகைத்து விடும், அவர் நரகம் போயிடுவாரு. நன்மை செஞ்சவருக்கு நிலைமை இது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பதறி உளுந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அந்த துர்பாக்கியசாலிகள்? இது துர்பாக்கியம் தானே. நான் நன்மையே செய்யல, நான் நரகம் போனேன். அது ஒரு லாஜிக் இருக்கு, நியாயம். அவன் நன்மையை செய்யலையே, பாவமா பண்ணிக்கிட்டு இருந்தா நரகம் போறான். எல்லா நன்மையும் பண்ணிட்டு ஒரு நரகம் போறான்னா அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலித்தனம். அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அவன் என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இஹ்வானக்கும், அவர்கள் உங்கள் சகோதரர்கள். அப்ப அவங்க யாரு தான்? முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் தானே முஸ்லிம்களுக்கு சகோதரர்கள். அவர்கள் உங்கள் சகோதரர்கள், அவர்கள் முஸ்லிம்கள், ஈமான் கொண்டவர்கள். அவர்கள் எந்த அளவிற்கு என்றால், நீங்கள் இரவு தொழுகை தொழுகிற அளவிற்கு அவர்களும் தொழுவார்கள். சஹாபாக்கள் தொழுகை எப்படி இருக்கும்? ரமலானுடைய காலங்களில் மட்டும் நின்று தொழக்கூடியவர்கள் சஹாபாக்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கட்டளை வறுமையானால் காலாகாலத்திற்கும் நின்று தொழக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள். ஒரு நாள் ஒரு பொழுது கூட அந்த அமல்களில் குறை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதவர்கள் தான் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இரவு தொழுகிற மாதிரி இந்த திகாமா மலை அளவிற்கு நன்மை கொண்டு வருவாங்க, அவர்களும் தொழுதவர்கள். ஆனால் தனிமை என்று வரும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறிவிட்டார்கள். தனிமையில் இருப்போம், நம்மளை பார்க்க தாய் தந்தை இல்லை, மனைவி இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை. யாருமே இல்லை இல்ல, அப்புறம் என்ன? அந்த காரியங்களை எல்லாம் நம்ம எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, வரம்புகளாக அமைத்திருக்கிறானோ, அந்த வரம்புகளை எல்லாம் மீறி அந்த காரியத்திலே அப்போது ஈடுபடுவார்கள். ஈடுபட்டு அதை விட்டுறது. மக்களுடைய பார்வைக்கு வரும்போது அமல் செய்வார்கள். இவர்கள் மக்களுக்காக செய்யல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்களுக்காக செஞ்சா அவங்க ரியால இருக்கிறாங்கன்னு அர்த்தம், முகஸ்துதி. அதுக்கு நன்மையே அல்ல தரமாட்டான். இவன் என்னமெல்லாம் எப்படிதான் இருக்குது, அல்லாஹ்க்காகத்தான் நன்மை, அவன் திருப்தியை பெறத்தான் நன்மை, அவன்கிட்ட சொர்க்கத்தை வாங்கதான் நன்மை. ஆனா தனிமை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளோ ஒவ்வொரு பொழுதுகளோ அனுபவிச்சுட்டே இருப்போம்ல. தனிமையை அனுபவிக்கும் போது கொஞ்சம் பாவத்தை செஞ்சுட்டு போவோமே, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நன்மை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்பப்போ கொஞ்சம் பாவத்தை செய்யணுமா வேண்டாமா என்று நன்மைகளை அதிகமாக செய்து தனிமை என்று வரும் பொழுது பாவத்தில் ஈடுபடுவார். இது என்ன தன்மை? அல்லாஹ்வை பயப்படாத தன்மை. அதனால அடிப்படை. மற்ற நேரங்களை ஏன் பாவம் செய்யல, மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்ப ஏன் பாவம் செஞ்சீங்க, யாருமே இல்லை. அல்லாஹ் மீது பயமற்ற இந்த மனிதனுடைய நன்மைகளை அல்லாஹ் அழித்து அதை புழுதிகளாக மாற்றி அந்த அடியாருக்கு அல்லாஹ் நரகத்தை தருகிறான். உண்மையில் ஒவ்வொரு ஈமான் கொண்டவருடைய உள்ளத்தையுமே ரணமாக்கக்கூடிய நபிமொழி என்றால் அது இதுதான். அவ்வளோ போராடி நன்மை போயிடுச்சு. போராடாதவன் கூட மனசு திருப்தி அடைஞ்சுக்குவான், பரவாயில்லப்பா நம்ம ஒண்ணுமே போராடல. போராடி போறதுக்கு எந்த போராட்டமும் பண்ணலையே, நான் தொழுவும் கிடையாது, நோன்பு வைக்க கிடையாது, சக்காத்து கொடுக்க கிடையாது, எதையுமே செய்யல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவனுடைய நிலை அவனே பார்த்து பரிதாபப்படுவான். இவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. சினிமா தியேட்டர் கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லிட்டு போய் தொழ ஆரம்பிச்சவனாச்சே. மற்ற தீமையை நோக்கி அழைக்கும் போது நான் வரமாட்டேன்னு கையை காட்டிட்டு ஓடினவனாச்சே. எப்ப பார்த்தாலும் தொழுதான், குர்ஆன் ஓதுனா, திக்ர் பண்ண, அப்படிப்பட்ட நல்லவனாச்சே. நல்லதா போச்சுப்பா, நம்ம ஒரு நன்மை செய்யலாம், நம்மளும் நரகம் போறோம். அவன் எல்லா நன்மையும் செஞ்சு நம்ம கூட நரகத்துல கிடக்கிறான், நன்மை செய்யாது நல்லதுதான் போலன்னு நினைக்கிற அளவுக்கு நரகவாசிகளை பார்த்து பரிதாபப்படுகிற அளவிற்கு உண்டான நிலையா இல்லையா அது? அப்படி ஒரு நிலையை ஒரு அடியானுக்கு எது பெற்று தரும் என்றால் இறையச்சம் அற்ற தன்மை தான் பெற்று தரும். அல்லாஹ்வை பயப்படவில்லை என்றால் இது அவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். அதனால தான் நபி அவர்கள் அதிகமாக கேட்டார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. ஒரு பெரிய துஆ. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இறைவா என் உள்ளத்துல இறையச்சத்தை நீ தா, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, அதை பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன், உன்னை தவிர வேறு யார் பரிசுத்தப்படுத்த முடியும் என்று நபி அவர்கள் கேட்டு இறையச்சத்தை உள்ளத்திற்கு கேட்டார்கள். அதிகமாக இறையச்சத்தை கேட்டார்கள். இன்னொரு துஆவை கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ பஸரி நூரா வ ஃபீ ஸமஇ நூரா வ அன் யமீனி நூரா வ அன் யஸாரி நூரா வ ஃபௌகி நூரா வ தஹ்தி நூரா வ அமாமி நூரா வ கல்ஃபி நூரா வ ஜஅல் நூரா. யா அல்லாஹ், என் உள்ளத்திற்கு நீ ஒளியைத்தா, என் பார்வைக்கு ஒளியைத்தா, என் செவிப்புலனுக்கு ஒளியைத்தா, எனக்கு மேலே ஒளியைத்தா, கீழே ஒளியைத்தா, என் வலப்புறம் ஒளியைத்தா, இடப்புறம் ஒளியைத்தா, எனக்கு முன்னால் ஒளியைத்தா, எனக்கு பின்னால் ஒளியைத்தா, என்னில் நீ ஒளியில் உள்ளவனாக என்னை நீ ஆக்கிவிடு. என்ன ஒளி? அல்லாஹ்வுடைய இறையச்சம் என்கிற ஒளி என்றுதான் புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் அவ்வளவு அதிகமா கேட்டாங்க. அதிகமான நேரங்களில் இறையச்சத்தை நபி அவர்கள் முன்னிறுத்தி அதிகமாக மக்களுக்கும் போதிக்கிறார்கள். தானும் இறையச்சவாதிகளாக ஒவ்வொரு முறையும் அதை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். நேற்றுக்கு இருந்த இறையச்சம் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு இருக்காது, அது இன்னும் கூடியிருக்கும்.
இன்னைக்கு இருக்கிற இறையச்சம் ரசூலுக்கு நாளைக்கு இருக்காது, அது இன்னும் கூடும். ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் வளர்த்து கொண்டது இந்த இறை அச்சத்தை தான். ஆனா அல்லாஹ் பரிசுகளை அள்ளி கொடுக்கிறான், வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் அந்த வாய்ப்புகளையும் பரிசுகளையும் பெற்ற நிலையில் இறையச்சத்தை அதிகப்படுத்தினார்களே தவிர அந்த மமதையோ பெருமையோ கர்வமோ ஆணவமோ ரசூலுக்கு வரல. அதெல்லாம் வந்துவிட்டால் அது ஒரு வகையான ஒரு அசால்ட் தன்மை ஏற்படுத்தும். பார்த்துக்கலாம். இன்னைக்கு பல முஸ்லிம்களுடைய மனநிலை எப்படின்னா, கடுகளவு ஈமான்தாரி சொர்க்கம் ஏறலாம்ல, எப்படி அந்த லிஸ்ட்ல நம்ம வந்துருவோம். கடுகளவு ஈமான்தாரி தொழுவ போறான், நம்மளும் ஓரளவுக்கு தொழுகிறோம்ல. கடுகளவு ஈமான்தாரி நோன்பு வைக்க போறான, நம்மளும் நோன்பு வைக்கிறோம்ல. அப்ப அவனை விட நம்ம மேலான இடத்துல தான் இருக்கிறோம், எப்படி சொர்க்கம் பெறலாம்? இந்த செய்தியை ஒவ்வொரு முறை சிந்தித்து பாருங்கள். தனிமையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை எனில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அத்தகைய பயமற்ற அடியார்கள் மறுமை நாளில் கொண்டு வருகிற நன்மைகள் எல்லாம் பரப்பப்பட்ட புழுதிகளை போன்று ஆய்வு. எவ்வளவு பாடுபட்டுரும், அதுக்கு ஒரு கேர் கிடையாது அந்த நன்மையில. ஏன்? அல்லாஹ்வுக்கு நன்மைகள் தேவை கிடையாது. நீ கொண்டு வர நன்மை வச்சு என்னுடைய கசானாவை வளர்க்க போறனா, எனக்கான ஆளுமைக்குரிய இடத்தை விரிவுபடுத்த போறனா? முடிவற்ற ஆளுமையும் முடிவற்ற கசானா வச்சிருக்கிறோம் அல்லாஹ். நீ ஒரு 1000 ஹஜ் பண்ணிட்டு வாப்பா, அது வந்தாதான் என் பவர் கூட போகுது. 1,00,000 நோன்பு வச்சுட்டு வா, 1 கோடி ரக்காத் தொழுதுட்டு வா, நீ வந்தாதான் என்னுடைய நன்மை எல்லாம் கூடும், என்னுடைய தரஜா உயரும். அப்படியா? நீ தொழுதா தொலாட்டி போன்றுவோம். அல்லாஹ்வை பொறுத்தவரை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், மை யஷ்குரு லி நஃப்ஸிஹி, யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் அவருக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார். யார் நன்றி மறக்கிறாரோ அவர் அவருக்கு எதிராக நன்றி மறக்கிறார். எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. வல்லாஹு கனியுன் ஹமீது, அல்லாஹ் தேவைகளற்றவன், புகழுக்குரியவன். நீ செய்யற நன்மை உனக்குரியது தானே தவிர நன்மையும் செய்வேன் பாவத்தையும் செய்வேன், யாருக்கும் தெரியாத நேரத்தை தீமைகளை ஈடுபடுவேன் அப்படின்னா அப்படிப்பட்ட நன்மைகள் எனக்கு தேவை கிடையாதுங்கிறான். இதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியிலும் சொன்னாங்க. இங்க பொத்தம் பொதுவா எல்லா நன்மையும் சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நன்மை மட்டும் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில, மன்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அய்யத தாமஹு வலா ஷராபா. யார் நோன்பு வைத்த நிலையில் பொய்யான பேச்சுக்களை பொய்யான நடவடிக்கைகளை விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அய்யத தாமஹு வலா ஷராபா, அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அந்த நன்மை வேண்டாங்க, நீயே வச்சுக்கப்பா அந்த நோன்பு நன்மையை, எனக்கு அது தேவையில்லை. நான் பொய்ய விட மாட்டேன், பொய்யான பேச்சு அதை விட மாட்டேன், அந்த நன்மை எதுக்கு, எனக்கு வேண்டாம். அதையும் விட்டுட்டு வந்து அந்த நன்மை தான், அதையும் விட்டுட்டு வந்து அந்த அமலை ஒப்பட, அதுக்கான நன்மைகளை நான் தரேன். நான் அந்த காரியங்களை விட மாட்டேன், அமல்களையும் செய்வேன், அந்த அமல்கள் எனக்கு தேவையில்லை என்கிறான் அல்லாஹ். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இறையச்சம் என்பது நாம் நம்முடைய வாழ்நாளில் சேர்க்கிற மிக பிரதானமான அடிப்படையான சொத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இறையச்சவாதிகளிடம் இருந்து மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் நடக்குது. ஹஜ்ஜுக்காக போயிருக்கிறாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு. நீங்க சஹாபாக்கள்ல பார்க்கலாம், நன்மைக்கு முந்திய நபி தோழர்கள் எல்லாருமே முந்தினவங்க தான். அதுல ரொம்ப ஆர்வத்தோடும் போட்டி பொறாமையோடு நன்மை விஷயத்துல அடுத்தவனை விட நம்ம முந்தியறணும் அப்படிங்கிற அந்த போட்டி பொறாமையோடு செயல்பட்ட இளைஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இப்னு உமருக்கு முக்கிய இடம் கிடைக்கும். அவ்வளவு பெரிய நபித்தோழர் அவர். அந்த இப்னு உமர் ஹஜ்ஜுடைய நாட்கள்ல யாசகம் கேட்டு வந்த ஒருவருக்கு யாசகம் கொடுக்கறாங்க. ஒரு ஈமான் கொண்டவனுடைய பண்பு கொடுக்கறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யாசகம் கொடுக்க வாங்கினத உடனே அந்த யாசகம் கேட்டவர் சொல்கிறார், இப்னு உமரே, அல்லாஹ் உங்கள் அமலை ஏற்றுக்கொள்ளட்டும்ங்கிறார். சாதாரண வார்த்தை தானே. பொதுவாக யாராவது நமக்கு ஒரு உதவியோ அன்பளிப்போ செய்தால் அவருடைய மனதை மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்வது மார்க்கத்தில் உண்டு. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஜகாத்தை கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும்பாங்க ரசூலுல்லாஹ். அப்பதான் இன்னும் ஆர்வப்பட்டு நன்மைகளை ஈடுபடுவார்கள். அப்ப அதே மாதிரி யாசகம் வாங்கினவர் சொல்றாரு, இப்னு உமரே, அல்லாஹ் உங்கள் அமல்களை ஏற்றுக்கொள்ளட்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்ணீர் மல்க அழும் பொழுது அந்த யாசகம் கேட்பவர் கேட்கிறாரு, பக்கத்தில் இருந்த தோழர்கள் கேட்கிறாங்க, ஏன் அழுவுறீங்க? இந்த இப்னு உமர் அஹ்ஸாப் பனு முஸ்தலிக் போரில் இருந்து கலந்து கொண்டவர் ரசூலுல்லாஹ் கூட. பனு முஸ்தலிக், ஹைபர், ஹுனைன், தபூக் என்ற பெரும் பெரும் போர்க்களத்தில் கலந்துகிட்டவர். பத்ருக்கு போனாரு. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வளர்த்தி காணாது, உங்களுக்கு உயரம் காணாதுன்னு விரட்டி விட்டாங்க.
உகதுக்கு போனார், விரட்டி விட்டாங்க. ஹந்தக்குக்கு போனாங்க, விரட்டி விட்டாங்க. இந்த 3 பெரிய போர்க்களத்துக்கு போக முடியல. போயிட்டு ரசூல்லா விரட்டி விட்டுட்டாங்க. அவ்வளவு தூரம் ஜிஹாதில் ஈடுபட்டவர் தன் தந்தையினுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கரத்தை பிடித்துக் கொண்டு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த சிறுவர் இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட 12 வயது சிறுவராக இருக்கும்போது ஹிஜ்ரத் செய்து வந்தவர், ஏராளமான நன்மைகளில் தன்னை முன்னிறுத்தியவர். அவர் அழுது கொண்டே சொல்கிறார், அல்லாஹ் என்னிடத்தில் இருந்து ஒரு தீனாரையோ ஒரு திர்ஹத்தினுடைய தர்மத்தை, ஒரு 2 ரக்காயத்து தொழுகையினுடைய காரியத்தை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிந்தால் லா ஹப்பத்துல் மௌத், நான் என்றைக்கோ மரணத்தை விரும்பி இருப்பேன் அப்படிங்கிறார். இவர் மாதிரி நன்மையை இந்த உம்மத்தில் வேற யாரும் சம்பாதிக்க முடியாது. அவ்வளவு நன்மையை சேகரித்தவர், இல்முலையும் பெரிய ஆளு, தியாகத்துல பெரிய ஆளு, அர்ப்பணிப்பு கொண்டவர், அமல்கள்ல பெரிய ஆளு, ரசூலுல்லாஹ் மீது நகையும் சதையுமாக நபியினுடைய எல்லா காரியத்தையும் அதை செஞ்சு காட்டி விளக்கம் கொடுக்கிறது சில நபித்தோழர்கள் தான் உண்டு, எல்லாரும் கிடையாது. சில நபித்தோழர்கள் நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் சொல்ல அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க, அபூ ஹுரைரா சொல்லிட்டு போயிருவாங்க. சில பேர் தான் அதை அப்படி செஞ்சு காட்டுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சு காட்டி விளக்கம் கொடுக்கக்கூடியவர், இப்னு உமர் செய்து காட்டி விளக்கம் கொடுக்கக்கூடியவர். செஞ்சு காட்டிட்டு இப்படி ரசூலுல்லாஹ் செய்ய நான் பார்த்தேன்பாங்க. ஒரு முறை ஒரு புல்லாங்குழலுடைய இசை கேட்குது இப்னு உமருடைய காதுகள்ல, காதை பொத்திக்கிட்டு அப்படி ஓடுறாரு. ஒரு தூரமா ஓடியாச்சு. இவ்வாறு நபி செய்ய நான் பார்த்திருக்கிறேன். அது அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல, செஞ்சு காட்டிட்டு விளக்கம் கொடுக்கணும். நபியினுடைய செயல் நம் வாழ்க்கையில வரணுங்கிற எதிர்பார்ப்பு கொண்டவர் சொல்கிறார், அல்லாஹ் என்னிடத்திலிருந்து 2 ரக்காயத்து தொழுகை ஏற்றுக்கொண்டான் என்று தெரிந்திருந்தால் லஹ்பத்துல் மௌத், நான் என்னைக்கோ மரணத்தை விரும்பி இருப்பேன். எனக்கு இப்ப கூட மௌத்து மேல ஆசை இல்லைங்கிறார். ஏன் உலகத்து மேல ஆசையா? பயம். என் அமல் ஏற்கப்பட்டிருக்குமா இல்லையா, இல்ல இன்னும் நன்மை செய்யணுமா, போதுமான அளவுக்கு நன்மை இருக்குதா, எனக்கு அது பற்றிய ஒரு கவலை. நான் மரணத்தை இன்று வரை நேசிக்காமல் இருக்கிறேன். நான் அதை சொல்லிட்டு தொடர்ச்சியில என்ன வசனத்தை வாசிக்கிறாங்க, அல்லாஹ் இரையற்றவாதிகளிடம் இருந்து மட்டும்தான் நன்மைகளை ஏற்றுக்கொள்வான். இந்த எண்ணத்தை மட்டும் நம்ம வளர்த்துக் கொள்ளணும். எந்த ஒரு நேரத்திலும் தவற விடக்கூடாத ஒரு பண்பு என்று எடுத்துக்கொண்டால், உங்கள்கிட்ட வேற எதுனாலும் தவறப்படலாம், அல்லாஹ்வை பற்றிய தக்வா என்பது தவறப்படக்கூடாது. அதை நமது உள்ளத்திலே நாம் சேகரிக்க வேண்டும் என்பதை இந்த முதல் தகவலாக சொல்லி அடுத்த ஒரு சாராரை பற்றி பார்த்து விடுவோம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னொரு வெற்றியாளர்களை பற்றி. சூரா ஆலி இம்ரான் என்ற 3வது அத்தியாயம் 104வது வசனம். வல் தக்கும் மின்கும் உம்மத், உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுங்கங்கறான்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு கூட்டத்தை உருவாக்குங்க, நீங்களே உருவாக்குங்க. அவர்கள் எதுக்கு அந்த கூட்டம் தெரியுமா, எதுவுனை இலல் கைர், நன்மையை நோக்கி அழைக்கணும். எதெல்லாம் நல்லதோ அதை நோக்கி அழைச்சிக்கிட்டு இருக்கணும். வயமுருன பில் மாரூஃப், நல்லதை அவர்கள் ஏவ வேண்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுக்க வேண்டும். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான், தனியாள போன உன்னால வெற்றி சம்பாதிக்க முடியாது, கூட்டமா சேருங்க. ஏன் கூட்டமா சேரணும்? தனியா போனா என்ன ஆயிருப்போகுது? தனியா போனா அங்க பாதிப்புகள் தான் அதிகம். சமூகத்திற்கு நன்மை செய்வதற்கு ஒரு கை தட்டினா ஓசை வராது, பல கை தட்டணும், ஒன்றுக்கு மேல இருக்கணும், ஒரு கூட்டம் உருவாகணும். கூட்டமாக சேர்ந்து மக்களை நன்மைக்கு அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா நீங்கள் தனியாக போகும்போது, தனித்த நபராக இருந்து நன்மையை செய்யும் பொழுது இந்த சமூகம் உங்களை செய்ய விடாமல் தடுக்கும் என்பதுதான் இயல்பு. தனி தூதராக இருந்தவங்க எல்லாம் பட்ட பாடும் துன்பம் பெருசு. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பத்தி என்ன சொல்றான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தா, தனி நபர் ஒரு உம்மத்துக்கு சமம்ங்கிறான், ஒரு கூட்டத்துக்கு சமமானவர்ங்கிறான். என்ன காரணம்? தனியாளா இருந்து ஃபேஸ் பண்ணார். எல்லா பிரச்சனைகளையும் தான் ஒரு நபர் தான் ஃபேஸ் பண்ணார். அப்ப அல்லாஹ் அதனால சொல்கிறான், அவர் தனி நபர் ஒரு சமுதாயத்திற்கு சமம். நம்ம அப்படி வாழ முடியாது. நீங்க என்ன செய்யுங்க, கூட்டமாக இருங்க, மக்கள்கிட்ட நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்லதை நோக்கி மக்கள்கிட்ட அலைங்க. இதை செய்வதற்கு ஒரு கூட்டம் தேவை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் பதிவிடுகிறான். அதே காரியத்தை மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதே அத்தியாயம் 3வது அத்தியாயத்துடைய 110வது வசனம். ஏறத்தாழ நம்ம இப்ப பார்த்து 104, அதுல இருந்து ஒரு 6 வசனம் தள்ளி அல்லாஹ் சொல்றான், குந்தும் கைர உம்மா. உம்மத், உம்மா என்றால் சமுதாயம் என்று அர்த்தம். நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது உண்மையிலே இந்த வார்த்தை நம்மளை பார்த்து பேசின வார்த்தை இல்லை, சஹாபாக்களை பார்த்து பேசின வார்த்தை. ஏன்னா ரசூலுல்லாஹ் எத்தனையோ பல நபிமார்கள் வந்தாங்க, அந்த நபிமார்களை சூழ பல தோழர்களும் இருக்கத்தான் செய்தார்கள்.
ஈசா நபிக்கு தோழர்கள் உண்டு, மூசா நபிக்கு தோழர்கள் உண்டு, எல்லா தூதர்களுக்கும் தோழர்கள் உண்டு. ஒரு சில தூதர்களுக்கு தோழர்கள் ரொம்ப குறைவான பேரு. ஆனா இதுவரைக்கும் அந்த சமுதாயத்திலேயே குன்தும் கைர உம்மா, சமுதாயத்திலேயே தலை சிறந்த சமுதாயம் நீங்கள் தான். ஏன் நீங்க தலை சிறந்த சமுதாயம்? அந்த சஹாபாக்கள் மாறினார்கள். அல்லாஹ் சொல்ற உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித குலத்திலேயே வெளிப்பட்டவர்கள் தலை சிறந்தவர்கள். தஅமுருன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் தீமையை தடுக்கிறீர்கள். வ துக்மினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். இந்த 3 பண்பும் சேர்ந்த சமுதாயம் எங்கேயுமே வந்தது இல்லைங்கிறாங்க. அல்லாஹ்வை நம்புவான், நன்மையை ஏவுவான், தீமையை தடுக்க மாட்டான். அல்லாஹ்வை நம்புவான், தீமையை தடுப்பான், நன்மையை ஏவ மாட்டான். நன்மையை ஏவுவான், தீமையை தடுப்பான், அல்லாஹ்வை நம்ப மாட்டான். இப்படித்தான் நிலைமை இருந்துச்சு. இந்த 3ம் சேர்ந்த மனித குலத்திலேயே வெளிப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ ஒரு அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு நாம் சிறந்த சமுதாயமாக மாறுவோம் என்று கேட்டால், நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வை பற்றி பிடிக்காத வரை நாம சிறந்த சமுதாயம் கிடையாது. சஹாபாக்களை பார்த்து சொன்னா இந்த வார்த்தை இந்த பண்புகளை கொண்ட எல்லாருக்கும் பொருந்தும். யார்கிட்டலாம் இந்த பண்பு இருக்குதோ அவர்களையும் இந்த வார்த்தை பொருந்திக் கொள்ளும். அப்ப நன்மை ஏவுகிற பண்பாடு இருப்பதை போன்று எது இருக்கணும்? தீமையை தடுக்கிற பண்பாடு இருக்கணும். இன்னைக்கு சமுதாயத்தை நீங்க பாருங்களேன், யார் கண்ணியவான்கள் தெரியுமா? நன்மையை செய்வார்கள், தீமையை வாய் திறந்து பேச மாட்டார்கள், அவர்கள் கண்ணியவான்கள். சமுதாயத்தில் அவங்க கண்ணியமிக்கவர்கள். இது நன்மைன்னு சொல்ற மாதிரி இது தீமைன்னு சொல்லுவான் பாத்தீங்களா, அவன் சமுதாயத்தில் குழப்பவாதி, பிரிவினைவாதி. சமுதாயத்தை கூறு போடக்கூடியவன் யார்? தீமையை தடுக்கக்கூடியவன். யாவனுமே தீமையை தடுக்கக்கூடாது. எப்படி தீமை ஒளியும்? ரசூலுல்லாஹ் வந்தாங்க, மக்கா காஃபிர்கள் ரெண்டா உடைஞ்சாங்க. ஒன்னு காஃபிர், இன்னொன்று முஸ்லிம் என்று மாறியது. ரசூலுல்லாஹ் அந்த காஃபிர்கள் பார்வையில் பிரிவினைவாதி. நூஹ் நபி வந்தாங்க, நம்பிக்கை கொண்டவர் மறுத்தவர் என்று 2 சாராராக பிரிந்தார்கள். அந்த சமுதாய மக்கள் பார்வையில் நூஹ் நபி ஒரு பிரிவினைவாதி. இப்ராஹிம் நபி வந்தார்கள், தன் சமுதாயத்திடம் மார்க்கத்தை சொன்னார்கள். சொற்ப மக்கள் இஸ்லாத்தை அந்த நேர பொழுதுகளில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அந்த இப்ராஹிம் நபியினுடைய சமுதாய மக்களின் பார்வையில் இப்ராஹிம் நபி ஒரு பிரிவினைவாதி. அப்படிதானே? அப்படி சொன்னால் சரியாகுமா? அது எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. அதைத்தான் தீமையை தடுக்கக்கூடிய மக்களை பார்த்து இன்றைக்கு பேசப்படுகிறது. இது தீமை, இது பாவம் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டால், இது தீமை இல்லை, இது பாவம் இல்லை என்று பேசுவது வேற. அது வாதம் பண்றது, ரிப்பீட் பண்றது. நீ சொல்றியா, நானும் சொல்றேன் பாப்போமா, அது வேற. நீ தீமையை தடுக்காத, தடுத்தாலும் உன்னை விடமாட்டான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம். அது எல்லா சமுதாய மக்களிடத்திலும் வெளிப்பட்டது. லூத் என்கிற இறை தூதரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லூத் நபி என்ன செஞ்சாங்க? மக்கள்கிட்ட போய் தௌஹீத சொன்னாங்க. தௌஹீத் மட்டும்தான் அந்த சமுதாயத்திற்கு வைக்கப்பட்ட அஜெண்டாவான்னு கேட்டா கிடையாது. இன்னொன்னு இருக்கு. ஓரின சேர்க்கை என்கிற பாவத்தில் அந்த சமுதாய ஆண்கள் ஈடுபட்டார்கள். இச்சைக்காக தங்கள் மனைவிமார்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்திலேயே சென்றார்கள். இது மனிதகுலம் தோற்றம் பெற்ற காலத்தில் இருந்து லூத் நபியினுடைய சமுதாயம் உருவாக்கப்படுகிற வரை இந்த காரியத்தை மனித குலத்தில் யாருமே இதுவரைக்கும் பண்ணல. முதல்ல அந்த பாவத்தை உருவாக்கணும் இவன் தான், லூத் நபியின் சமுதாயம். லூத் நபி போய் பிரச்சாரம் பண்றாங்க. இது வெக்க கெட்ட காரியமா இல்லையா? இந்த காரியத்தை செய்யலாமா? பெண்களை விட்டுட்டு ஆண்கள்ட்ட போறீங்களே, திருமணம் முடிச்சு பெண்களோட வாழுங்க அப்படிங்கிற சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்னமா சொன்னாங்க? இவர் பரிசுத்தமான மனிதரா இருக்கிறார். இவர் யாரு? ரொம்ப பியூரா பேசுறாரு. இவர் ஊரை விட்டு வெளியே அனுப்புங்கப்பா, இப்படிப்பட்ட ஆள்னா ஊர்ல வேண்டாங்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, அதுக்கு திருந்த மாட்டா, அது வேற. இது எப்படி இருக்கு? நீங்க லூத்த நீங்க சொல்றது சரிதான், இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை எதிர்க்காத மனநிலையாவது உருவாகுமா இல்லையா? வந்த சத்தியத்தை போதித்த அந்த தூதரை, சத்தியத்தை போதிக்கிற மக்களை, அந்த மனிதர்களை எதிர்க்காத மனநிலையாவது கொண்டு வரணும்ல. என் தீமையை நீ தடுத்தேனா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவன்னா. இதுதான் எல்லா நபிமார்களும் சந்தித்தது, எல்லா நல்லோர்களும் சந்தித்தது. நீ நன்மையை ஏவுகிற வரை சமுதாயத்தில் பிளவினை வாதம் வரவே வராது. கஞ்சா, போதை, விபச்சாரம், அசிங்கமான செயல்கள், மார்க்கத்துக்கு விரோதமான காரியம், இதெல்லாம் பாவம், தவறு என்று அந்த தவறை பகிரங்கப்படுத்தி நீங்கள் எடுத்து போய் சொல்லுவீர்களே ஆனால்
சமுதாயம் ரெண்டா உடையும், கண்டிப்பா உடையும். எப்படி உடையும்? அதை ஏற்றுக்கொண்டு தீமையை விட்டவர்கள் ஒரு சாரார், அதை ஏற்காத தீமையை கடைபிடிக்கிற ஒரு சாரார். அந்த கடைபிடிக்கிற சாரார் சொல்லுவார்கள், நீங்கள் பிளவனவாதிகள், பிரிவினைவாதிகள், நீங்கள் தான் குழப்பவாதிகள் என்கிற வாதத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அதனால தான் திருக்குர்ஆன்ல பக்ராவிலே அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான், அந்த மக்களிடத்தில் நீங்கள் போய் சொன்னால் என்னன்னு, ஆமீனு கமா ஆமனன் நாஸ், இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், நாங்கள் ஈமான் கொள்வோமா? கமா ஆமன சுஃபஹா, இந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்க ஈமான் கொள்வோமா? சஹாபாக்களை பார்த்து அவங்க சொன்ன வார்த்தை, அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா வலாக்கின் லா யஷ்உரூன், முட்டாள்னா அது இவன் தான், அது அவனுக்கு தெரியாம அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறான். பூமியில குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று அவர்கள்ட்ட சொல்லப்பட்டால், நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறோம் என்று அவங்க சொல்றாங்க. நாங்க யாரு? நன்மைகளை செய்யக்கூடியவர்கள், நாங்க கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், உண்மையில் குழப்பவாதிகள் அவர்கள் தான். ஏன் அவங்க குழப்பவாதியாவே மாறினாங்க என்றால், நீ செய்யற தப்ப நீ செஞ்சுக்க, வட்டி வாங்குறியா வாங்கு, நீ விபச்சாரம் பண்றியா பண்ணு, நீ மது அருந்துறியா அருந்து, நீ கஞ்சா விக்கிறியா வித்துக்க, நீ கஞ்சா குடிக்கிறியா குடிச்சுக்க, நான் வரச்சனை வாங்குவேன், நீங்க யாரும் பேசாதீங்க. நான் உன்னை பத்தி பேசுனா நீ என்ன பத்தி பேசாத, இதான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நான் எல்லாத்தையுமே தடுப்பேன், முதல்ல இவனை ஒழிச்சு கட்டினா தான் நல்லது, நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. தீமைகளை தடுப்பவர்கள் எல்லா சமுதாய மக்களாலும் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள். நபிமார்கள் இதில் விதிவிலக்கல்ல, நல்லோர்கள் இதில் விதிவிலக்கல்ல. எல்லா காலத்திலும் இது நடக்கும். இதை சகிச்சுக்கிட்டு ஒருத்தன் தீமையை தடுப்பான் பாருங்க, அவன் தான் வெற்றியாளன். அல்லாஹ் அதைத்தான் சூரா அஸ்ரிலே சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்லமல்களை செய்து அதோட நிறுத்தல, முடிச்சிருக்கணும்ல. ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்ச நஷ்டவாளி இல்லைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? வதவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை போதிக்கணும். அந்த சத்தியத்தை போதித்ததால ஒரு கஷ்டம் வரும், கண்டிப்பா வரும். சூழ உள்ளவர்கள் உங்களை தொந்தரவு செய்வார்கள், இடைஞ்சல் செய்வார்கள், சங்கடத்தை தருவார்கள். வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர், அஜிலே யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் நஷ்டத்தை விட்டும் தப்பித்து விட்டார்கள். ஒரு காரியத்தை இதுதான் மார்க்கம் சொல்லுகிறது என்று தெரிந்தால் முழு உலகமே எதிர்த்தாலும் சரி, அந்த கருத்தை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் போட்டு உடைப்பது என்பது இது நபிமார்களுடைய பண்பு. 3 வருஷம் ரசூலுல்லாஹ் தாவா செய்றாங்க. எப்படி செஞ்சாங்க? யார்கிட்ட சொன்னா கேட்பாங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி கேட்டு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் கிட்டே போகல அந்த 3 வருஷம் தாவா. ஏன்? அவர் ஏத்துக்க மாட்டார், ரசூலுல்லாஹ்க்கு நல்லா தெரியும் அவர் ஏத்துக்க மாட்டாரு, சொல்லக்கூடாது, சொல்லவே இல்லை. யார்கிட்ட மட்டும் போச்சு? அபூபக்கர், ஹதீஜா, அலி, பிலால், அம்மார், இந்த சொற்பமான மக்கள், இவங்களாம் ஏத்துக்கிற ஆட்கள் சொல்லிட்டாங்க. 3 வருஷம் கழிக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நெருங்கிய உங்கள் உறவுக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். இனிமேல் என்னன்னு பார்க்க கூடாது, ஏத்துக்குவானா மாட்டானா அது உங்க வேலையே கிடையாது, சொல்றது உங்க வேலை, எல்லார்ட்டையும் சொல்லிருங்க. ஃபஸ்தா பிமா துமர், இந்த சத்தியத்தை தயவதாட்சனை பார்க்காமல் எடுத்துரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு மனித குலத்திற்கு நபிமார்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்களோ, இறுதி நபி என்று அறிவிக்கப்பட்டதோ, அன்றிலிருந்து ஒட்டுமொத்த இந்த பொறுப்பும் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். வாங்க முடியும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை நல்லதை நோக்கி அழைக்கக்கூடியது என்பது உண்மையில் ஒரு முள் கிரீடம் முள்ளில் நடக்கக்கூடிய ஒரு பெரும் சிரமத்திற்குரிய ஒரு காரியம். நபிமார்களுடைய பணி என்ற உடனே சிகப்பு கம்பளத்தை விரித்து நம் மக்கள் அதை வரவேற்க மாட்டார்கள். தவறுகளிலும் பாவங்களிலும் ஈடுபடக்கூடிய சமுதாயம் அதை எதிர்க்கத்தான் செய்யும். அப்படி எதிர்ப்பையும் மீறி அந்த மக்களிடத்தில் மார்க்கத்தை மிக சரியான முறையில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கென்று கொடுத்த அடிப்படை கடமை. நபி அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்க வந்திருப்பவர்கள் வராத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்களை விட வராத அந்த மக்கள் நன்கு விளங்கக்கூடிய இடத்தில் கூட இருக்கலாம். பல்லிகு அன்னி உளவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு மார்க்க செய்தியை நீங்கள் கேட்டால் கூட அதை சமுதாயத்திற்கு எடுத்துரையுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு களம் தான் இந்த தாவாவுடைய களம். மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி நன்மையை ஏவி தீமையை விட்டு அந்த மக்களை தடுப்பது. ஆனால் சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நன்மையை ஏவுறது ரொம்ப அல்வா துண்டு சாப்பிடுற மாதிரியான இலகுவான ஒரு காரியம். அழகா போய் சொல்லிட்டு வந்துடலாம், தொழுங்க நோன்பு வைங்க, யாராவது மறுப்பாங்களா? அறவே தொழாதவன் கூட இன்ஷா அல்லாஹ்னு போயிருவான். கரெக்டா? அறவே தொழுக கூடாதுங்கிற மனநிலையில் உள்ள நார்த்திக சிந்தனை கொண்ட முஸ்லிம்கள் கூட பாப்போம் பை அப்படின்னு போயிருவோம், முடிஞ்சிருச்சா? ஆனால் தீமை செய்யக்கூடிய ஒரு பீடியை தடுத்து பாருங்க, பிரச்சனை பூதாகரமா வெடிக்கும். இவன் வந்துட்டான் என்ற மார்க்கத்தை சொல்ல, இவன் ஏதோ யோக்கிய மாதிரி அவன் குடும்பத்தை அவன் திருத்திட்டானா அப்படின்னு ஆரம்பிக்கும். எப்படி வரும்? முதல்ல உன் குடும்பத்தை திருத்திட்டியா? குடும்பத்தை எல்லாம் திருத்திட்டு தான் வரணும்னா நூஹ் நபி தாவா களத்துக்கு வந்திருக்க முடியாது. கரெக்டா? குடும்பத்தெல்லாம் திருத்திட்டு தான் வரணும், இப்ராஹிம் நபி தாவா களத்துக்கு வர முடியாது. குடும்பத்தை எல்லாம் திருத்திட்டு தான் வரணும், ரசூலுல்லாஹ் தாவா களத்துக்கு வர முடியாது. எந்த நபியுமே வர முடியாது. முழு நபியினுடைய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி எங்கேயாவது அல்லாஹ் சொல்றானே இந்த நபியினுடைய டோட்டல் குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? கிடையாது. யூசுப் நபியினுடைய யூனுஸ் நபியினுடைய சமுதாயம் ஏற்றுக்கொண்டது என்ற ஒற்றை சம்பவத்தை தவிர. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாவா களம் என்பது ஏராளமான சிரமங்களையும் சகித்துக் கொண்டு தீமைகளை தடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நேரத்தில் நாம் நினைவுபடுத்துகிறோம். நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காயல்பட்டின சூழ்நிலை இது ஊர் மக்களுக்கான தகவல். காயல்பட்டின சூழ்நிலையில நன்மை ஏவறதுக்கு 1000 கூட்டம் இருக்கு, தீமையை தடுக்க கூட்டம் கிடையாது. இது தீமை, இது பாவம், இதை செய்யாதீங்க என்பதை விளக்கப்படுத்தி மக்கள் மத்தியிலே மார்க்க அடிப்படையில் போய் அந்த விளக்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இங்கு வேக்கண்ட் அதிகமான நபர்கள் தேவை என்ற சூழ்நிலையில் உள்ள ஒரு இடம். இதுதான் எல்லா ஊர்லயும் நிலைமை, இந்த ஊர்லயும் நிலைமை. அந்த அடிப்படையில் சமுதாயத்தில் நம்ம எல்லா விதமான தீமைகளையும் களை எடுப்பதற்கான பிரச்சாரங்களை செய்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு தீமையை எடுத்து பேசுறோம்னு வைங்களேன், உடனே மக்கள் சொல்றது என்ன, உங்களுக்கு இதை விட்ட வேற எதுவும் பேச தெரியாதாம்பாங்க. பெண் வீட்டுக்கு போகாதீங்க, அது ஹராம், இந்த ஜமாத்துக்காரங்களுக்கு இதுதான் பொழப்பும் வாங்கி. மது அருந்தாதீர்கள், இதை தவிர வேற எதுவும் பேசவே மாட்டீங்களா? வரச்சனை வாங்காதீர்கள், வேற டாபிக்கே உங்கள்கிட்ட கிடையாதா? பிதாத்து செய்யாதீர்கள், வேற எதையுமே பேச மாட்டீங்களா? நம்ம எல்லா தீமையும் தடுத்து பேசிருக்கோம். எதையாவது ஒரு தீமையை விட்டு வச்சிருப்போமா? இந்த தீமையை பத்தி பேச வேண்டாம், பிரச்சனை ஆயிரும், எந்த தீமையாவது விட்டோமா? விடல. எல்லா தீமையும் பேசணும். அது நெருங்கியவர்களுக்கும் தூரமாக உள்ளவர்களுக்கும் பாதிப்பை தந்தாலும் பேசணும், அல்லாஹ்வுக்காக பேசணும். ஆனாலும் கூட மக்கள் மத்தியில் என்ன ஒரு வார்த்தைனா, இதை தவிர உங்கள்கிட்ட வேற எதுவும் கிடையாது, இதே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அதே ஒரு வாதம் தான் நம்ம இந்த மாதம் ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் வகி அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்ட இப்ராஹிம் நபி என்கிற களத்தில் வகிக்கு மாற்றமான செயல் திட்டத்தை கொண்ட ஒரு சாராரை கண்டிக்கிற ஒரு பொதுக்கூட்டத்தை, அவர்களுடைய செயலை மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்துகிற ஒரு பொதுக்கூட்டத்தை நாளை மறுநாள் நாம் நடத்த இருக்கிறோம். அதனுடைய அடிப்படை ஒண்ணுதான், சலஃபு சாலிஹீன்கள் என்கிற நல்ல மக்களினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு வழிகட்ட சிந்தனையை மக்கள் மத்தியிலே ஊடுருவக்கூடிய ஒரு கூட்டம். காந்தி பேரை சொல்லி இன்னைக்கு ஒருத்தர் ஆட்சி பண்றாரு, காந்திக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. சலஃபு சாலிஹீன்கள்ங்கிற பேரை சொல்லிட்டு மக்கள் மத்தியில இன்னைக்கு மார்க்கத்தை சொல்றாங்க. சாஃபி இமாம், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹமது பின் ஹம்பல், அதே போன்ற சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம் சௌரி அப்படின்னா எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர். இவங்கெல்லாம் அறிவுல அவங்களுக்கு பக்கத்துல நிக்க கூட நமக்கு தகுதி கிடையாது, அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், மாற்றம் இல்லை. அவங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு வழிகட்ட சிந்தனைகளை உள்ளே திணிக்கக்கூடிய சாரார் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இவர்களை எதிர்ப்பது என்பது உண்மையில் இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாற்றக்கூடிய காரியம். ஏனென்றால் தௌஹீதுன்னு மக்கள் நிறைய பேர் ஷிர்க் விட்டு வந்துட்டாங்க. அதுல பிளவுபட்டு நிக்கிறதுல எங்க நிக்கிறாங்க? அங்கன ஒரு கரை பக்கம் ஒதுங்கி இருக்கிறார்கள்.
ஒதுங்கிய இடம் எந்த இயக்கமாக இருக்கலாம், தவறு கிடையாது. என்ன கொடி, என்ன கலர், என்ன தலைவர், பிரச்சனை இல்லை. போன இடம் மீண்டும் இன்னொரு வழிகட்டை நோக்கி போவதா இருக்குன்னு அதுக்கு அந்த வழிகட்டில நம்ம எந்திரிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தர்கா விட்டு எதுக்கு எந்திக்கணும்? 1000 முறை மொஹிதீனை கூப்பிட்டால் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமகுல்லா பதிலளிப்பாருங்கிற அந்த சிந்தனை உடைச்சி வெளியே வரதுக்கு என்ன அவசியம் வந்தது? நேர் வழியே போகணும். அதுக்கு மாற்றமா இன்னொரு வழிகட்டுக்கு போறதுக்கு ஒரு முறை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ஆரம்பத்துல அவங்க ரசூலுல்லாஹ் மனைவி இல்ல, அபு சுஃபியானினுடைய மகள், அவங்க ஒரு திருமணத்தை முடிக்கிறார்கள். ஒருவரை திருமணம் முடிச்சு 2 பேரை இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அபிசீனிய ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அந்த கணவராக இருந்தவர் உம்மு ஹபீபாவினுடைய முதன்மை கணவர், அவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு போயிட்டார். இதுக்கு நீ குறைஷியாவே இருந்திருக்கலாமே, இதுக்கு அதே குறைஷி கூட்டத்துல கல்களை கற்சிலைகளை வணங்கி கொண்டிருக்கலாமே, அவன் அந்தஸ்து கிடைச்சிருக்குமே. நாடோடிய ஒரு வாழ்க்கையில நீ இணைப்பு கொள்கைக்கு போன வர வேண்டியதே இல்லையே. அந்த நிலையில தான் ஷிர்கை விட்டு விலகிய பல மக்கள் இன்னொரு வழிகேட்டை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்றால், சலஃபு சாலிஹீன்கள் என்பவர்கள் நல்லவர்கள், அவர்கள் பெயரை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஒரு வழிகட்ட சிந்தனை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தை நாளை மறுநாள் நாம் நடத்த இருக்கிறோம். அதிலே சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளுங்கள். இது இந்த ஊர்ல இந்த தலைப்புல மக்கள் மத்தியில பகிரங்கமா போட்டு உடைக்கிற முதல் இடம் தான். இது பல குழப்பத்தை உருவாக்கும். ஆனா அதுக்கான எல்லா விதமான தெளிவுகளும் மக்கள் இந்த ஜமாத்திடம் நாம் வைத்திருக்கிறோம். அது ஒவ்வொரு நேரத்தில் அது குறித்த விளக்கங்களை நம்ம கண்டிப்பா வெளிப்படுத்துவோம். நம்ம ஏன் எதிர்க்கிறோங்கிறத கூட தெரியாமல் நம்மளை எதிர்க்கக்கூடிய மக்கள் இந்த சபையில உட்கார்ந்து அவங்க கொடுக்கிற ஒரு விளக்கத்தை ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்டா, உண்மையில நாம எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த சமுதாயத்தை வழிகெடுப்பதற்கு இருக்கிறார்கள் என்ற ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி அந்த கூட்டத்திற்கு உங்களுக்கு அழைப்பு விடுத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.